ஆட்டம் பிடிச்சு வந்திருக்கிறாங்க. நிச்சயமாகவே அவர்கள் மூலம் வருகிற வார்த்தைகள் எல்லாரும் கரங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகளை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டப்பா. நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? இந்த நாள்ல ஆண்டவரே, நீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் எங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் திறப்பீராங்க. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை கர்த்தர் தாருங்க. பேசுவது நான் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னபடி பிதாவின் ஆவியானவருடைய மகளோடு இருந்து பேசுங்க. உடைய மகளை அபிஷேகிங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவருடைய வாயில் வருகிற வார்த்தைகளுக்காக பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கும் விதமாக எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வர்றதுக்கு புறப்பட்ட நேரத்தில் இருந்தே தடை. ஆனாலும் ஆண்டவன் வந்து பத்திரமா எழுத்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு அவர் ஆட்டோ ஓட்டுவார். ஆனாலும் ஒரு கல்யாண வீடு அங்கே போயிட்டார். சரி, அப்போ வாரேன் நான் கொண்டு விடுவேன்னு சொல்லிட்டு கொண்டு விட்டுட்டு போனார். காரு புறப்பட்டு வர வழியில் கார் கொண்டு வந்தவன் அந்த கார்லேருந்து ஏதோ புகை வந்தான் அப்படின்னு நின்று எப்படியோ வழியில் கிடக்காம அங்கே கார் ஆண்டவர் வர விடாமாக்கிட்டார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி எனக்கு 70வது பிறந்த நாள். நான் அந்த எங்களுக்குன்னு உள்ள சபையிலையும் எங்கள் அண்ணன் வீட்லேயும் நாங்கள் கூட்டம் நடத்தியிருக்கோம். வெளியிலேருந்துன்னு ஒரு சபையில் கூப்பிட்டு இன்றைக்கி தான் 70 வயசில் எனக்கு ஊழியம் தொடங்கியிருக்கு. அதே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதான் இன்றைக்கி எப்படியும் இன்றைக்கி பர்த்டே ஆனதுனால போகாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு உறுதி. என் மகாட்டையும் சொன்னேன், ஜோமணிக்க மக்களே, அவள் வெளிநாட்டில் இருக்கா, ஜோமணிக்க மக்களே இப்படி கூட்டத்துக்கு பைபியக்கா கூப்பிட்ருக்காங்க, நல்லா போகணும் அப்படின்னு போயிட்டு வாங்கம்மா, ஆண்டவர் நடத்துவார் அப்படின்ட்டு சொன்னேன். அப்போது என்னாலும் ஆண்டவர் தந்த வார்த்தைகளை இந்த அவள் கூப்பிடுறதுக்கு முன்னால் ஒரு நாள் சொன்னால் அதுலேருந்தே எனக்கு தேவனை பற்றி பேசுறதுக்கு தான் ஒரு ஏவுதல் இருந்துகிட்டே இருந்து. தேவன் யார்? இப்போ நம்ம தேவனை ஆராதிக்கும், கூட்டம் நடத்துகிறோம், நம்ம ஆராதனைகளுக்கெல்லாம் போகிறோம் வாரோம், பாஸ்டர்ல பிரசங்கம் கேட்கும், நம்ம சகோதரிமார் மாறி மாறி பேசுவோம், அப்படி பல காரியங்கள் நம்ம அறிகிறோம். ஆனால் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அதை பற்றி பேச அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொல்லி தந்த காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். தேவன் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றைக்கும் அவர் தான், இன்றைக்கும் அவர் தான், நாளைக்கும் அவர் தான். அப்போ அவருக்கு வழிகள் மாறுமா? மாறாதில்ல. அதே வழி தான். எதை தொடங்கினாரோ அதுதான் இன்றைக்கும் அந்த உலகத்தில் இருக்குது. இப்போ உலகத்தில் நமக்கு ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு மதிப்பு உண்டு. நம்ம வீடுகளில் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு மதிப்பு, தாத்தா பாட்டிக்கு ஒரு மதிப்பு, அதுக்கு மூத்தவங்க பூட்டி இருந்தால் அவங்களுக்கு ஒரு மதிப்பு. பிறகு நம்ம குடும்பங்களில் உள்ள நல்ல படித்தவங்க, நல்ல உத்தியோகம் பார்க்குறவங்க, ஒரு IAS ஒரு கலெக்டர் இருந்தால் அவங்களுக்குள்ள மதிப்பு அது வேறு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதிப்பு உண்டு. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸு போகிறோம், ஒரு தாசில்தாரை பார்க்க போகிறோம், கலெக்டரை பார்க்க போகிறோம். அப்போ அந்த தாசில்தாருக்கு மதிப்பு வேறு, கலெக்டருக்கு மதிப்பு வேறு. ஒரு எஸ்பியை பார்க்க போகிறோம், ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்க்க போகிறோம். ஒரு பிரச்சனைக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் உள்ள மதிப்பு வேறு. அந்தந்த ஆஃபீஸுகளில் போய் அவங்கள பார்க்கணுன்னா அந்த ஆஃபீஸில் உள்ள சட்டத்திட்டத்தை கீழ்ப்படிஞ்சால் தான் அவங்கள பார்க்க முடியும். அப்படி தானே? நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கையில் என்ன இல்லாமல் தூக்கிட்டு கொஞ்சம் ஓலப்பட்டாசு கொண்டுட்டு நான் அவர் தாசில்தாரை பார்ப்பேன்னா விடுவாங்களா? யாராவது விட மாட்டாங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க கையில் பட்டாசு இருந்துச்சுன்னா. அப்போ இந்த மாதிரி உலக மனுஷரை பார்க்க போகிறதுக்கே ஒரு ஒழுங்கு, ஒரு முறை, ஒரு 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 சட்டம் இருக்குது. அப்போ நம்ம தேவனை பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய சட்டம் இருக்கும். இப்போ நம்ம பிரதம மந்திரியோ நம்ம முதல் மந்திரியோ ஈஸியாக போய் பார்க்க முடியாது. அப்போ அவங்கள பார்க்க நம்ம எப்படி போனோம், நம்மளெல்லாம் செக் பண்ணுவாங்க. அது ஒரு கருவி இருக்குல்ல, நம்மகிட்ட என்னவாது இருந்தால் அது டிங்னு பெல் அடிச்சிடும். அப்போ அப்படிப்பட்ட கருவிக்கு இடையோடு தான் நம்ம போகணும். அப்போ நம்மகிட்ட என்னவோ இருந்தால் அது என்ன செய்யும், காட்டி கொடுக்கும். நான் சவுதி போயிட்டு வரும்போது இப்படி தான் எனக்கு ஜாமான பேக்கெல்லாம் சைடில் விட்டுட்டு அந்த உள்ளுக்கு ஒரு ரூம் உண்டு, அது உள்ளோடி தான் வெளியே வரணும். அந்த உடனே அது பெல் அடிச்சுது. அடித்தோடனே நீ என்ன வச்சுருக்கா அப்படின்னு கேட்டேன். இருந்தாலும் என்கிட்ட ஒன்றும் இல்லை. பார்த்தா எனக்கு ப்ளவுஸில் உள்ள பின்னு, அவள் பின்னுக்கிட்ட அவள் கொண்டு வந்தோடனே அதே உடனே மிஷின் அடிச்சுது. அப்போ அப்படி நம்மகிட்ட என்ன இருந்தாலும் அந்த மிஷின் காட்டி கொடுக்கும் இந்த உலகத்தில். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் எப்படி போகணும், நம்ம எப்படி இருக்கணும், அது கொண்டு சொல்லி தரேன். இப்போ பிரதம மந்திரியை பார்க்க போகிறோம், கையில் ஒரு ஓலை பட்டாசை ஒழிச்சு வச்சுருந்தா விடுவாங்களா?
கொஞ்சோல பெட்ரோல், ஒரு நெயில் பாலிஷ் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். அது என் கையில் இருக்கட்டுன்னா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்போ அப்படியே அந்த மாதிரி உலகத்திலே எவ்வளவோ நியதிகள் சட்டங்கள் இருக்கும்போது நம்ம தேவனை பார்க்கறதுக்கும் அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு உண்டு. நம்ம கையில் உள்ளதெல்லாம் எப்படி எல்லாம் விட்டுட்டு அதுக்குன்னு இப்போ இந்த பிரதம மந்திரிகிட்ட போய் நிறைய பேர் அவார்டெல்லாம் வாங்குறாங்க. அவங்க போகிற விதமே தன் கையில் நம்ம மொபைல் கூட கொண்டு போக முடியாது. நம்ம அங்கே போனோம், ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு அங்கே போனோம், அவங்க கூப்பிட்டு போவாங்க, ப்ரைஸை கொடுப்பாங்க, திருப்பி கொண்டு விடுவாங்க, அவ்வளோதான். அப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு உண்டு. நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். தேவன் எப்படிப்பட்டவர்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமாம், நான் எப்படி வாசிப்பீங்களோன்னு நான் எல்லாம் எழுதிட்டே வந்துட்டேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ இப்போ நம்ம இருக்கோம், நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்வோம்? சமையல் பண்ணுவோம். ஒரு அவியலை வைப்போம், ஒரு வெறுங்கறி வைப்போம், ஒரு மீன்கறி வைப்போம், ஒரு கூட்டு வைப்போம். இதான் நம்ம செய்வோம். இல்லாட்டா முத்தம் தூப்போம், துடைப்போம், ஏதாவது செய்வோம். இல்லை வித்தியாசமாக ஏதாவது செய்யணும்னா இப்போ இந்த நிறைய கை வேலையெல்லாம் இருக்குது, ஒரு எம்ப்ராய்டரி போடுவோம், ஒரு கூடையை செய்வோம், ஒரு வாரியில் செய்வோம், என்னவாவது நம்ம செய்வோம், நம்ம ஞானத்துக்கும் நம்ம திறமைக்கும் தக்கபடி. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாராம்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாராம். நமக்கு அப்படி ஏதாவது செய்ய முடியுமா? பூமியில் உள்ள என்ன அது ஒரு படி மண்ணை நமக்கு உண்டாக்க முடியுமா? ஒன்றும் நமக்கு செய்ய முடியாது. அப்போ அவர் அதெல்லாம் உருவாக்கினார். அப்போ அவர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன்! அவர் சாதா கிடையாது, வல்லமையுள்ள தேவன். அப்போ அவரையாக்க நம்ம ஆராதிக்கும். அப்போ வீட்டில் நம்ம இருந்தோன்னா நம்ம ஆகாரம் உண்டாக்குறோம், அந்த மாதிரிலாம் செய்யும். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவனாக இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவன் எப்படிப்பட்டவர் அதை நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் 24ஆம் அதிகாரத்தில் வசனம் எழுத மறந்துருக்கேன். தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? பட்சிக்கிற அக்கினியாக இருக்காராம். அப்போ அவர் அக்கினின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நிரூபிச்சிருக்காரு. எங்கே? 1ஆம் சொல்லம் மோசைட்ட முச்செடியில் தரிசனமானார். பிறகு எலியாவை அந்த அக்கினிமயமான ரதமும் குதிரையும் எலிசாவையும் பிரிச்சுது. அப்போ எலியா அந்த ராஜா சொல்லி விட்ருக்கான், நீ வாஞ்சனோன்னா அக்கினி இறங்கி 50 பேரை தலைவனையும் 50 பேரையும் பட்சிக்க வச்சுது. அப்போ தேவன் அக்கினியாக இருக்கிறான்னு சொல்லி தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்போ அப்படி செய்தாங்க. அது பிறகு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. போட்டோடனே இவர் அங்கே கூடவே வந்துட்டார். அப்போது தேவன் அக்கினி, தேவனுடைய அக்கினி இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்த விட என்னது? வல்லமை உள்ளது. இந்த உலகத்தை உண்டாக்குனதே அவர் தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அவருக்குள்ளே தான். அப்போ இதெல்லாம் உண்டாக்குனது அவர். அப்போ இந்த அக்கினியோட ஒரு பெரிய அக்கினி உள்ளுக்க வந்தோடனே அவங்க 3 பேரும் காக்கப்பட்டாங்க. உடனே ராஜா சொல்லார், நீ நம்ம அக்கினிக்குள்ளே 3 பேரெல்லாம் போட்டாங்க, 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள். அவரே சொல்லார், 4ஆம் ஆளின் சாயல் தேவகுமாரனுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்லுவார். அப்போ இவர் எப்படி கூப்பிட்ருக்கணும்? 4ஆம் ஆளையும் சேர்த்து கூப்பிட்ருக்கணும், அப்படி தானே? ஆனால் இவர் 3 பேர் வாங்கன்னு சொல்லார். அப்போ 3 பேர் வந்தாங்க. 4 பேர் வாங்கன்னா அவரும் ஒரு வேளை வந்திருக்கலாம். ராஜா அப்படி கூப்பிடலை, நீங்கள் 3 பேர் வாங்கன்னு சொல்லார். அப்படி பல இடங்கள்லையும் பல காரியங்கள். இப்போது இந்த மனோவா அவங்க ஒய்ஃபு, அவங்க 2 பேரும் சிம்சனுக்கு அம்மா அப்பா ஒரு பலி செலுத்தினப்போ அந்த பலிபீடத்தில் அக்கினிக்கு மேலோடி அப்படி ஏறி போகிறாரு. கர்த்தருடைய தூதனானவர்னு வரும், அது பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து. அப்போ அப்படி ஏறி போனான்னு வரும். அப்படி பல இடங்கள்லையும் அக்கினியை கொண்டு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. உபாகமம் 4:23-24 விக்கிரகங்களை வெறுக்கிற எரிச்சல் உள்ள தேவனா. அவருக்கு பிடிக்காதது என்னது? விக்கிரகம். அவருக்கு சாயலில் ஒன்றும் கிடையாது. அவரே கேட்காருல, எனக்கு சாயலில் நீங்கள் யாரை உண்டாக்குவீங்க? அதுதான் 1ஆம் கற்பனையிலே சொல்லார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாகியிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உள்ள யாதொரு ஒரு சொரூபத்தையும் உனக்கு உண்டாக்காத. மனுஷ ரூபமோ, மீன் ரூபமோ, மிருக ரூபமோ, பறவைகள் ரூபமோ, இப்படி எதையும் உனக்கு உண்டாக்காத. நான் அதெல்லாம் வெறுக்கேன். அந்த ரூபத்தில் நான் இல்லை. அவர் எப்படி இருக்கார்? அக்கினிக்கு ஒரு ரூபம் உண்டா? அது இங்கே கொஞ்சம் வக்கையில் எரிச்சா அந்த ரூபத்தில் எரியும், பெரிய படப்பை எரிச்சா அந்த ரூபத்தில் எரியும். அப்போ இது அந்த ரூபம் அந்தந்த இடம், அந்தந்த இடத்துல எரிகிற பொருளுக்கு தக்க அது மாறும். அது ஒரு ரூபமாக இருக்காது.
ஆனால் இவங்க வந்து என்ன செய்யாங்க, அந்த பல இடங்கள்ல இப்போ அக்கினியை வச்சு எல்லாம் வணங்குறாங்க. ஆனால் அதெல்லாம் தப்பு. எந்த ரூபமும் எனக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஏசாயா 42:8 நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடையேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர்கிட்ட ஒரு குணம் உண்டு, அவர் என்ன கேட்டாலும் தருவார். அப்படி தானே? நமக்கு ஆகாரம் வேணுமா, நமக்கு துணி வேணுமா, நம்ம பிள்ளைகள் படிக்கணுமா, நம்ம குடும்பம் நல்லாகணுமா, நம்ம சொந்தக்காரங்க நல்லாகணுமா, சபையில் உள்ள காரியங்கள் நடக்கணுமா, சபை பெருசாக கட்டணுமா, இது எல்லாம் நடக்கும். ஆனால் அவர் சொல்லாரு, இதன் என் மகிமையை வேறொருக்கும் கொடை. நீ என்னத்தை கேட்டாலும் தரேன், ஆனால் என் மகிமை எனக்கு தான். தேவனை போல நம்ம எதாவது செய்ய முடியுமா? நம்ம ஒரு ஐஸு முடிஞ்சோன்னா நம்ம செத்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுதான் நமக்குள்ளது. அதாவது ஒரு மனுஷன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கு சாவும் நிச்சயம். நம்ம பிறந்த உடனே அந்த ஆஃபீஸில் போய் எழுத போகிறோம். அந்த ஆஃபீஸுக்கு பேர் என்னது? பிறப்பு இறப்பு பதிவு அலுவலகம். அப்போ நம்ம பிறந்தாலும் அங்கே தான், இறந்தாலும் அங்கே தான், அங்கே பதிக்கணும். அப்போ நம்ம பிறந்தால் நமக்கு மரணம் நிச்சயம்னா ஆயிடுது. அப்போ இந்த மாதிரி ஒரு 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 ரூபத்தில் நம்ம இருக்கோம். லேவியராகமம் 19:2 உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவரா? அவர் பரிசுத்தர். அதை போல் நம்மளும் பரிசுத்தராக இருக்கணும். அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தோம்ல, ஒரு மந்திரியை யாரையா பார்க்கும்போது கொஞ்சம் பட்டாசை கையில் கொண்டுட்டு போக முடியுமா? போக முடியாது. அதே போல் தேவனை பார்க்க நம்ம போகணுன்னா நம்ம எப்படி போகணும்? பரிசுத்தமாக போகணும். அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கிற போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லார். அப்போ பரிசுத்தம் என்ன? நம்ம எல்லாருமே பாவி தான். உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குற்றம் பாவம் என்னவாது நம்ம மனசுலையோ நம்ம செய்கையிலும் ஏதாவது இருக்கும். அப்போ அதை நம்ம அறிக்கையிட்டு அதை திருப்பி செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லார். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பலி. இப்போ நான் யூடியூப்பில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன். இனி அந்த பலிகளை பற்றியும், அந்த பலிகள் ரத்தம் வந்து தெளிக்கணும் பலிபீடத்தில். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், அப்படி தான் சொல்லியிருக்கு. அப்போ அது எப்படி சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறகு இன்னொருக்கா போடணும்னு வச்சுருக்கேன். அது போடணும். இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது. அதை நோ டைம். நமக்கு 20 நிமிஷத்தில் என்ன பேசணும் அதை நான் உத்தேசம் ஆண்டவரை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். கரை திரை பாவம் இல்லாமல் இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ ஒரு பட்டாசை கொண்டுட்டோ ஒரு ஏதாவது ஒரு பொருளை கொண்டுட்டோ நம்ம பிரதமர் முன்னாலேயோ முதல் மந்திரி முன்னாலேயோ போய் நிற்க முடியாது. இதே போல் நம்ம தேவன்கிட்ட போனால் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக இருக்கணுமா? அப்போ பரிசுத்தமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர உள்ள வசனங்களில் எல்லாம் சொல்லியிருக்கு. என்ன நம்ம செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்கு பிரியம் இல்லாதது எது, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம எப்படி போகலாம், இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதை நம்ம படிக்கணும். பைபிள் படிக்கணும். தினமும் ஜெபம் பண்ணணும். அந்த படிக்கிற வசனங்களில் வச்சு இப்போ நம்ம எத்தனை வருஷம் ஆண்டவர் இந்த உலகத்தில் தந்திருக்காரோ, ஓரளவுக்கு சின்ன பிள்ளைகளையோ ஒரு 10, 12 வயசு 15 வயசில் பைபிள் வாசிக்க தொடங்கினா அவங்க ஆயுசு எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம் அவங்க பைபிளை வாசித்து முடிச்சிடணும். அப்போ நல்லது. அது தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு 15 வயசு தந்திருக்கிறீங்க, நான் 15 தடவை முடிச்சிட்டேன்னு சந்தோஷமாக சொல்ல. இப்போது 1-2 தடவை வாசிக்கும் போதே ஆண்டவர் அந்த ஆட்களை ஒன்றும் விடமாட்டார். 1-2 தடவை வாசித்த பிறகு அதுக்கு ஆழங்கள்லாம் அது பிறதான் புரியும். முதல்லலாம் ஒன்றும் தெரியாது, என்னவோ போல் இருக்கும். 2வது தடவை என்னவோ போல் இருக்கும். அது பிறகு நம்ம வாசிக்கும்போது ஏதோ ஒன்று நமக்கு பிடி கிடச்ச போல் இருக்கும். அது பிறகு வாசிக்கும்போது இன்னொன்று பிடி கிடச்ச போல் இருக்குது. இப்படி வாசிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையிலையும் உள்ளது, ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் உள்ளதெல்லாம் ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். அப்போ அந்த மாதிரி நம்ம நல்ல பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணும்போது தான் நம்ம பரிசுத்தமாக முடியும். நம்ம தன்னே பரிசுத்தமாகவே முடியாது, வசனத்தினால தான் நம்ம பரிசுத்தமாக முடியும். அப்படி பரிசுத்தமாகி இருக்குமோ நம்ம தேவ ராஜ்யத்துக்கு போனாலும் அங்கே அவர்கிட்ட இருக்கலாம், அவர்கிட்ட போகலாம். அடுத்தது உபாகமம் 10:14-17 வரை, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். இப்போது நம்ம ஊரில் கொஞ்சம் சொத்துள்ள நம்ம ஒரு 5 ஏக்கர் சொத்து இருந்தாலே அவங்கள என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊரில் வசதியான ஆள் லேண்ட்லார்டுன்னு சொல்லுவாங்க. 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருந்தால் லேண்ட்லார்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆண்டவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? சொல்லுங்கள். லார்ட் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், அப்படி ஒரு பேர் நான் போட்டிருக்கேன். அப்போ பூமிக்கும் வானத்துக்கும் அவர் தான் தேவன்.
அப்போ அவருக்குள்ள தான் இது எல்லாமே. 10 ஏக்கர் இடம் உள்ளவனே லேண்ட்லார்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவரு எல்லாம் அவருக்க, பூமி எல்லாம் அவருக்க, காங்கிரஸ் சூரிய சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் அவருக்க. அப்போ நம்ம வணங்குற தேவன் எவ்வளோ ஐஸ்வர்ய சம்பன்னர். வேற யாரை பற்றியாவது அப்படி சொல்லியிருக்கா? இந்த தெய்வத்துக்குள்ளே இந்த சொத்து, இந்த தெய்வத்துக்குள்ளே இந்த சொத்து அப்படி கிடக்கு. வயல் கிடக்கு, அந்த கோயில்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது. அப்படி தெய்வத்துக்கு பேரில் உள்ள சொத்துக்களை எல்லாம் மனுஷன்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அது வேறு காரியம். ஆனால் நமக்கு வந்து எல்லாமே அவருக்குள்ளது. ஆனால் நம்மளை புறக்குடிகளாக இந்த உலகத்தில் வச்சுருக்காரு. நம்ம இருக்க வர இந்த உலகத்தில் ஜீவிக்கலாம். நம்ம ஜீவிக்கைக்குள்ளே எல்லாம் அவர் நமக்கு தருவார். அப்போ அவருக்கு பேர் லார்ட் ஆஃப் எர்த் அண்ட் ஹெவன். நான் போனால் யோசித்து பார்த்தேன், என்ன பேர் போடலாம்? உலகத்தில் உள்ளவனுக்கு லேண்ட் லார்டுன்னு சொல்லுவாங்க. 10 ஏக்கர் இருந்தாலே அவர் லேண்ட் லார்டா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லலாம்? லார்ட் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த்து. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி 17ஆம் வசனத்தில் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. உபாகமம் 32-39 கர்த்தர் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? அதான் பரிசுத்தர் முதல்ல, 2வது ஐஸ்வர்ய சம்பன்னர், 3வது கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார். அப்போ கொல்லுதான் அவர் தான். அவர் கொன்னுட்டு ஆண்டவரே ஜீவனை தாங்க, எனக்கு பிள்ளைகளுக்கு ஜீவனை தாங்க, இந்த என் சகோதரன் இறந்து போனால் அவங்க ஜீவனை தாங்கன்னா அவர் என்ன செய்வார்? தருவார். அவரால் முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. கொல்லுதான் அவர் தான், ஜீவனை தரதும் அவர் தான். அப்போ அப்படிப்பட்ட தேவன், சாவை விரும்பாத தேவன். தேவ சமூகத்தில் நம்ம எப்படி வரணும்? யாத்திராகமம் 34:20 வெறுங்கையோட என் சந்நிதியில் ஒருவரும் வரக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நீ எனக்கு சமூகத்துக்கு வந்தியா, என்னவாது கொண்டு வா. நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்காது, கொஞ்சம் அரிசியாவது கிடக்கும், அப்படி தானே? முந்தையெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில், இப்போ அப்படி இருக்கோ என்னவோ தெரியல, எங்கள் அம்மா சமையல் பண்ண ஒரு கையை அரிசி எடுத்து அது ஒரு பானையில், ஒரு மண்பானையில், அதுக்குன்னு மண்பானை உண்டு, அதில் போட்டிருப்பாங்க. அப்போ அது இந்த ஒரு மாதம் முடியும்போது அது கொஞ்சம் வரும். அது அந்த அரிசி காணிக்கன்னு சொல்லிட்டு கொண்டு கொடுப்பாங்க. எல்லா வீட்லேயும் அப்படி தான். எல்லோரும் அவரவருக்கு தக்கபடி ஒரு பிடி எடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன நம்ம வீட்டில் பிடி எடுத்து அரிசி எடுத்து வச்சாலும் அது யாருக்குள்ளது? கர்த்தருக்குன்னு நம்ம வைக்கிறோம்ல. அப்போ அது நம்ம எடுத்து வச்ச உடனே அது அவரை போய் சேர்ந்துடும். வெறுங்கையோட என் சன்னதியில் ஒருவனும் வரலாகாது சொல்லார். அப்போ நம்ம கொடுக்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சங்கீதம் 95:6 நம்ம தேவனுக்கு முன்னால் எப்படி இருக்கணும்னு, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள். இப்போ சபைகளில் டான்ஸு பெருகி போச்சு, பாட்டு பெருகி போச்சு. அது ஒழுங்கான பாட்டும் இல்லை. ஐயோ, நான் 1-2 சபையில் பார்த்தேன், அது பாட்டு பாடுவாங்க, அதெல்லாம் ஒரு ஊழ. அதை ஆண்டவர் விரும்புவாரா? தேவனுக்கு முன்னால் என்ன ஊழையாக போடணும்? உங்கள் பாடலின் இறைச்சலை நான் வெறுக்கிறேன்னு ஆமோஸில் இருக்குது. ஆமோஸ் தேடி பார்த்து வாசித்து பாருங்க, எப்படி பாடணும்னு அதில் இருக்கும். அப்போ இதில் டான்ஸுக்கு நான் அந்த யூடியூப்பில் பேசி போட்டதை தாவீது ராஜா நடனம் போட்டிருப்பேன். அது எப்படின்னு சொன்னால், தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது எல்லாரும் அதாவது முதல்ல ஒரு ஆள் இறந்து போனார், திருப்பி தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை இவங்க முறைப்படி ஆசாரியரை வச்சு கொண்டு வராங்க. அப்போ ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அவர் ஆடினார். தேவாலயத்துக்குள்ளே அவர் ஆடலை, அவருக்கு அரண்மனையில் ஆடலை, அவருக்கு வீட்டில் அவர் ஆடலை. அவர் எங்கே ஆடினார்? தெருவில். உடன்படிக்கப்பட்டு வரும்போது அதுக்கு முன்னாலே ஆடினார். தெருவில் தான் தாவீது ராஜா ஆடினார். அந்த சந்தோஷத்தில். அதுவரை எப்போவாது ஆடி இருக்காரா? கிடையாது. ராஜாங்க நடத்தும்போது அவர் ஆடிட்டே கிடையாது. தாவீதை போல் நடனம் ஆடுவேன்னு பாட்டு இருக்குது. அப்படி ஒரு ஆள் என்கிட்ட ஆர்கியூ பண்ணிச்சுன்னா சொன்னேன், பாட்டு இருக்குல்ல, பைபிளில் வசனம் எங்கே இருக்குது? தாவீதை போல் நடனம் ஆடின்னு பைபிளில் வசனம் இருக்கா? பைபிளில் வசனம் இருந்தால் நீங்கள் செய்யுங்க, ஆடுங்க பாடுங்க, என்னவும் செய்யுங்க. தேவ சமம் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு முன்னையோ ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு முன்னையோ ஒரு வாரப்பட்டாசு நமக்கு கொண்டு போக முடியுமா? நம்ம பாட்டுக்கு கையங்காலம் அங்கே ஆட்ட ஒன்றும் முடியாது. நம்ம பாட்டுக்கு மரியாதையே போகணும், மரியாதையே வரணும். அப்போ தேவனுக்கு முன்னால் நம்ம எப்படி போகணும், எப்படி வரணும்? அந்த அறிவு ஏன் அந்த ஜனங்களுக்கு இல்லைன்னு தெரியல. இப்போ நாங்கெல்லாம் முந்தைய ஆராதனை இப்போ பேபி இப்படியெல்லாம் கிடையாது இல்லை. பேபி ஆராதனைனா என்ன பயம், அழுதுகிட்டு தான் இருப்போம். ஐயாத்திர பாஸ்டர் கூட்டம் நடந்துப்போ எல்லாம் இருந்த ஆளும் அப்படி அவர் பேசுவார். அப்படி நம்மளை நினச்சி நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரே. அப்போ ஆதியில் முதல்ல நம்ம வரும்போது நம்ம குற்றவாளின்னு அந்த உணர்வில் ஆளுவோம். கொஞ்ச நாள் கழிக்கும்போது நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிக்காரே, வழி நடத்துகாரேன்னு அப்படி நமக்கு கண்ணீர் வரும். ஆண்டவரை நினச்சாலே நம்ம உள்ளம் ஊறுகணும். அந்த மாதிரி இருக்கணும். இல்லாமல் அங்கேன்னு
ஆட்டமும் ஆட்டம்னா ஊழியக்கார மாதிரி ஆடுங்க ஆட்டம். அது என்னது? அது மகா தப்பு, மகா தப்பு. நீங்கள் எல்லாம் அதுகளை பார்க்கவே செய்யாதுங்க, அப்படிப்பட்ட சபைகளுக்கு போகவும் செய்யாதுங்க. நல்ல சபைகளையும் இந்த ஆட்டக்காரங்க கெடுக்குறாங்க. அதுபோல் ஒரு பாட்டு குரூப்பு, அவங்க என்ன செய்யாது, ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா அடுத்த பாட்டு, அடுத்த பாட்டு முடிஞ்சோன்னா அடுத்த பாட்டு, அந்த மாதிரி இப்போ ஒரு பாட்டு குரூப் என்ன ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்னு தொடங்கியிருக்காங்க. அது இப்போ நம்ம ஜனகரை பாடுவோம், நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாட முடியுமா? போலீஸை அரெஸ்ட் பண்ணிடும். இது தேசிய கீதத்தை அவமதிச்சான ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அப்போ நம்ம தேவனுக்கு பாட்டு அவ்வளோ இளக்காரமா? சொல்லுங்க, அவ்வளோ இளக்காரமா? தேவன் வந்து சர்வ வல்லமுள்ளவர், அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்க போல அவருக்கு வழியில் நடக்க எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமான காரியங்களை செய்யணும், ஒழுங்கான காரியங்களை செய்யணும். நம்ம தேவ சமூகத்தில் வந்தால் ஒரு பயம் வேணும், தேவனுங்க இருக்காருன்னு சொல்லி ஒரு பயம் வேணும். அந்த பயத்தோடு தான் நம்ம ஜீவிக்கணும். அடுத்தது கன்வென்ஷன். அந்த எங்கள் ஊரில் ஒரு கன்வென்ஷன் நடந்து அப்போ இப்போ பிறகு இன்னொன்று நடக்கு. ஊழியக்காரங்க என்னவாது ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சிட்டு நீ அதை சொல்லு இதை சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது இந்த சம்பவம் ஒரு சபையில் நடந்து, அதே சபையில் அதே சபை வாசலில், அதே சபையில் நிறைய சபைகள் வாசலில் கொரோனா நேரம் ஒரு போர்டு வச்சுருந்ததுன்னா, யாரும் கையை தொடக்கூடாது, அடுத்தவங்கள தொடக்கூடாது, முத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தது ஒருத்தருக்கு கையை தொடக்கூடாது, கையை தொட்டியன்னா கழுவு அப்படின்னு போட்டிருந்து. அப்போது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அனாவசியம். அதாவது தேவன் என்ன சொல்லுவார், நமக்கு முன்னால் உள்ள ஜனங்கள் பரிசுத்தமாக வழி நடக்கணும், அவங்ககிட்ட உள்ள குற்றத்தை உணரணும், இவங்க வந்து தேவ ராஜ்யத்துக்கு வரணும். எல்லாரும் ஆண்டவர் நேசிக்க ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு விலையும் இந்த உலகத்தோட அதிகம். அப்போ அதை அவங்க அனுசரித்து இவங்க நடக்க வேண்டிய வழியை தான் சொல்லி கொடுக்கணும். அல்லாமல் அங்கே நின்றுட்டு கையை பிடிச்சி அதை சொல்லி இதை சொல்லவே கூடாது. நான் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது அந்த ஊழியக்காரன் சொன்னால், ஒரு இந்த கையை பிடிச்சி ஏதோ ஒன்று சொன்னான். எனக்கு அடுத்த ஆளை தொடுகதே பிடிக்காது. ஒரு ஆளை தொட்டேன்னா எனக்கு உடனே கையை கழுவேன். என் கோணம் அப்படி, எனக்கு அது தப்பா சரியா எனக்கு தெரியாது. யாரையும் தொட்டால் எனக்கு கையை கழுவணும், யாரையும் நான் தொட்டு பேச மாட்டேன். எங்கள் தம்பி தங்கச்சி யாரையும் நான் தொட்டு அடித்த சிலர் இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தொட்டு பேசுவாங்க, அடித்து பேசுவாங்க, இங்கே பிடிப்பாங்க. நான் யாரையுமே தொட மாட்டேன். அப்போ அவங்க தொடுகதை நான் அருவருப்பாக நினச்சதும் இல்லை. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சொந்தக்காரங்க ரொம்ப உரிமையானவங்க தான் என்ன தொடுவாங்க. அப்போ அந்த போனோடனே இவன் கையை பிடிச்சி ஒரு காரியம் சொல்ல சொன்னான். அந்த பிள்ளைக்கு கையில் வேர்வைன்னு சொன்னா, ஐயோ கர்த்தாவே, இப்படி வேர்த்து போயிருக்கு. அடுத்த ஆள் வேர்வை நம்ம மேலே படக்கூடாது. அது பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆள் தொடக்கூடாதுன்னா அதுக்கு வசனம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இனி யூடியூப்பில் ஒன்றா போடுவேன், அது எவ்வளோ தப்புன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கிருமி நம்ம மேலே வரும். கொரோனா காலத்தில் யாரையும் தொடக்கூடாது தானே, எதுக்கு தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட உள்ள கிருமி நம்மகிட்ட வரும். இப்போ கூட்டத்தில் இருக்க ஆள்கள் பல்ல உடஞ்சிக்கிட்டு இருக்கோம், இங்கே நோண்டிக்கிட்டு இருக்கோம், எங்கெல்லாமா நோண்டுவானுங்க. நான் பார்த்துருக்கேன், ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி. அவங்க கையை நம்ம பிடிச்சோன்னா அந்த ஆளுக்கு நம்ம கையில் வருமா வராதா? வரதானே செய்யும். உலகத்தில் பரிசுத்தமாக இருங்கள்னா இது சேர்த்து தான். நம்ம சுத்தமாகவும் இருக்கணும், பரிசுத்தமாகவும் இருக்கணும். எனக்கு இருக்கவே முடியலை. பிறகு ஒரு நான் கொஞ்சம் எலும்பி சேரை புறத்தை தள்ளி வெள்ளிக்கிழமை கூட்டம், அதனால பின்பக்கம் ஃப்ரீயாக கிடந்து கொஞ்சம் பொன்னாலும் தள்ளி வந்தால் அந்த பிள்ளை ஏன்ட்டையும் வந்துடுவா. ஐயோ அவள் கையை வேர்த்த, ஆண்டவரே நான் எப்போ கையை கழுவேன். பிரசங்கம் முடிஞ்சோன்னா ஓடி போய் வேலை நான் கையை கழுவிருக்கேன். பிறகு அந்த ஊழியக்காரன் வந்த நேரம் அவனை வர வச்சு அவனை பற்றி ஒரு தரிசனம் பார்த்தேன். ஆண்டவர் வந்து ஒரு பேருன்னு சொல்லி, நீ இந்த வசனம் எல்லாம் அவனுக்கு சொல்லி விடுன்னு சொன்னார். அப்போ நான் பச்சை கலர் எழுத்தில் ஒரு பேப்பரில் அரை பக்கத்துக்கு எழுதி வச்சுட்டு, நீ வீட்டுக்கு வா, உன்னிட்ட ஆவியானவர் சில காரியம் சொல்லியிருக்காரு, நீ வா அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த வாரம் வருவான்னு பார்த்தேன். ஒரு மாதம் கழித்து தான் வந்தான். அப்போ நான் சொன்னேன், இந்த வாரம் நீ வரணும், புதன்கிழமை வாரேன்னு சொன்னால் வரல. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து தான் வந்தான். வந்த நேரம் அந்த பேப்பரை தேடினேன், கிடைக்கவே இல்லை. இதுவரை கிடைக்கல. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட மிஸ் ஆகாது. என் மகளும் களைய மாட்டா, அவள் ரொம்ப பத்திரமா வச்சுருப்பா. என் மகனும் அப்படி தான். என்ன வேணும், என்ன பேப்பர், எந்த பில்லு வேணும்னா கரெக்டாக எடுத்து தருவாங்க. ஒரு பேப்பர் மிஸ் ஆகாத எங்கள் வீட்டில் நானே என் மகனும் தான். அது எப்படி போச்சுன்னே தெரியாது. இதுவரை கிடைக்கல. இப்போவும் நான் தேடிட்டு தான் இருக்கேன், இதுவரை கிடைக்கல. அந்த பேப்பரை ஆண்டவரே மறைச்சிட்டாரு. அப்போ அவனுக்கு பிறகு வேறு கொஞ்சம் வசனம் எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு ஒரு 4-5 வாரம் ஒழுங்காக இருந்தான். பின்னும் அவன் செய்ய தப்பெல்லாம் செய்யும் ஆராதனையில். அது என்ன, ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, தகப்பன்மார் நல்ல ஊழியம் செய்வாங்க. அந்த ஊழியத்தில் வேறு ஒருத்தரை வர விடாமல் அவங்கவுங்க பிள்ளைகளை பழக்குவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு
அது அந்த மாதிரி தகப்பமாருக்க ஊழியம் பிள்ளைகளை செய்யுது நிறையெல்லாம் அந்த பிள்ளைகளை இஷ்டப்படி கோல்மால் தான் செய்யுது, கரெக்டாக ஒன்றும் செய்யலை. அதை முன்னுக்கு உள்ள ஆத்மாவை நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணுன்னா எண்ணத்தில் ஒருத்தனும் ஊழியம் செய்யலை. சரியா மனசிலாச்சா? அப்போ அப்படி தானே நடக்குது. இப்போ அந்த அவங்களுக்கு அந்த ஆத்மாக்களை விட்டுறக்கூடாது, அந்த ஆட்களை விட்டுறக்கூடாது, அவங்ககிட்ட இருந்த உள்ள காணிக்கை நமக்கு வரணும், அந்த மாதிரி எண்ணம் தானே ஒழிய மற்றபடி இல்லை. அது பிறகு அது அப்படி போச்சு. அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம யாரையும் தொடக்கூடாது. இப்போ எல்லாரையும் என்ன செய்யுங்க, இந்த எங்கள் ஊரில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது, அதை சொல்ல தான் வந்தேன். அப்போ கன்வென்ஷன் நடக்கும்போது இப்படி தான் ஒரு பெண்டேவசுக்காரனை கூப்பிட்ருக்காங்க, இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறவன். அப்போ இவன் அங்கே போய் கூட்டம் நடத்தும்போது பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி அதை சொல்லி இதை சொல்லின்னு 2-3 நேரம் சொல்லியிருக்கான். அங்கே உள்ள ஒருத்தனுக்கு கோவம் வந்துட்டு அவன் எழும்பின்னு பைபிளில் அப்படி எங்கே இருக்குது சொல்லிவிட்டு நீர் அடுத்து பேசும் சொல்லுவானா? பைபிளில் எங்கே இருக்குது கையை பிடிச்சி அப்படி சொல்லி இப்படி சொல்லுன்னு? உடன்படிக்கைன்னு தோழின்னு உடன்படிக்கை பண்ணால் அவரவர் ஒய்ஃபுக்கிட்டையும் அவரவர் ஹஸ்பண்ட்கிட்டையும் கையை பிடிச்சி உடன்படிக்கை பண்ணால் தான் சொல்லியிருக்கு. அப்போ இப்படி கேட்டோன்னா அது பிறகு திருப்பி அவன் எப்படி பேசினா எப்படி வந்தான்னு தெரியல. அந்த மாதிரி திருப்பி கையை தொட விடலை. அப்படி நம்ம தொடவே விடாது. இந்த மாதிரிப்பட்ட தப்பு எல்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம உணரணும். வேத வசனத்தை வச்சு அவங்க செய்கிறது சரியா தப்பான்ட்டு நம்ம உணரணும். பாவத்தின் சம்பளம் மரணம் தான் இருக்குது. பைபிளில் சொல்லாத எல்லா காரியமும் தேவனுக்கு விரோதமானது. தேவன் சொல்லாத எல்லா காரியமும் சாத்தானுக்கு உபதேசம். மனசிலாச்சா? அதெல்லாம் பிசாசுக்கு உபதேசம். தேவன் சொல்லலை. தேவன் கையை பிடிச்சி இதை சொல்லு அதை செய்யி இப்படி செய்ய அப்படி செய்யின்னு சொல்லலை. பரிசுத்தமாக இரு, ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக இருன்னா தேவன் சொல்லியிருக்காரு. அப்போ அதை தான் நம்ம பாதுகாத்துக்கணும். எசேக்கியேல் 18:31-32 நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சாகிறவனுக்கு சாவை நான் விரும்பலை. அப்போ நீ சாகாமல் இருக்கன்னா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்புவது தான் நம்ம உபதேசம். வேதத்தின் உபதேசமே மனம் திரும்புங்கள், பரிசுத்தமாக ஜீவுங்கள், இதுதான் உபதேசம். இதை விட்டுட்டு கையப்படி காலப்படி அதை செய் இதை செய் அதெல்லாம் அதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எக்ஸர்சைஸ். அது சாத்தானுக்கு வழியில், பைபிளில் இல்லாத எல்லாம் சாத்தானுக்கு வழி தான். அது அப்படி செய்யவங்க எல்லாம் அவன் கூட்டிகிட்டு போயிடுவான். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். வசனம் என்ன? நல்ல பைபிள் வாசிக்கணும். இப்போ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் முந்தி 30-35 அதிகாரம்லாம் வாசிச்சிருவேன். இப்போ கொஞ்சம் குறவு தான். இப்போ 5 அதிகாரம் அப்படி வந்துட்டு நல்ல நிறைய கொரோனா நேரம்லாம் இஷ்டத்துக்கு வாசிப்பேன். இப்போ கொஞ்சம் யூடியூப்பில் போடுறதுனால ரொம்ப டைம் இல்லை. அப்படி அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பைபிள் வாசிங்க. எல்லாருக்கும் வாசிக்க தெரியுமா? எல்லாருக்கும் வாசிக்க தெரியல. உங்களுக்கு வாசிக்க தெரியுமாம்மா? உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? வாசிங்க. நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும். இதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதை செய்தால் தான் நம்ம நித்திய ஜீவனுக்கு போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள ஒன்றுக்கும் நம்ம பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். இப்போ நம்ம இங்கேயும் நம்ம பொருள் சம்பாதிக்கும் சேர்த்து வைக்கும், அது நல்லது செய்யணும். நம்ம எல்லாம் செலவழிச்சு தீக்கக்கூடாது. அதுபோல் பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷன் சேர்க்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதான் கொர்நேலியிட்ட தேவதூதன் சொல்லுவார்ல, உன் ஜெபமும் உன் தான தர்மங்களும் தேவ சந்நிதியில் எட்டுனது. அப்போ தேவ சந்நிதியில் என்ன போகும்? ஜெபமும் தான தர்மமும். நல்ல ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும். ஜெபம் யாருக்கு ஜெபத்தை கேட்பாருன்னு இருக்குது. அது இன்னும் யூடியூப்பில் நான் இப்போ அது ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருக்கேன். அடுத்து அதை போடுவேன். அப்போது ஜெபமும் தான தர்மமும் தான் அங்கே போய் எட்டும். நம்ம யாருக்கு என்ன கொடுத்தோம்? பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு 10 ரூபா தேவையாக இருக்கும். அப்போ அதை நம்ம கொடுத்தோம்னா, நன்மை செய்கிறவனுக்கு திராணி நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே. செய்யாமல் இருக்கிறது பாவம்னு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இருக்குது. அப்போ ஒரு 10 ரூபா நமக்கு கொடுக்க முடியும்னா அதை கொடுக்காம இருந்தால் அது நமக்கு என்னவா வரும்? பாவமாக வரும். கொடுக்க தான் விட்டுறணும். நான் என் மகன் எல்லாருமே இப்படி தான். யாராவது கடன் கேட்டால் நமக்கு இவ்வளோ ரூபா போனால் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு உள்ளதை கொடுப்போம். கொடுத்துட்டு கேட்கவே மாட்டோம். ஒருத்தரும் தந்ததும் கிடையாது. எங்கிட்ட கடன் வாங்கினால ஒரே ஒரு மனுஷன் தான் கொண்டு திருப்பி தந்திருக்கான். வேறு யாரும் தந்தது கிடையாது. எல்லோரும் வருவாங்க போவாங்க பேசுவாங்க பின்னும் வாங்க தான் செய்கிறாங்க. ஒன்றும் திருப்பி வராது. அப்போ அதெல்லாம் நமக்கு எங்கே போகும்?
பரலோகத்தில் போகும், பரலோகத்தில் பொக்கிஷமாக சேரும். அது எந்த விதமாக சேரும்னு சொல்லி நான் யூடியூப்பில் போடுகேன், அந்த பேபி அதை கனெக்ஷன் தருவார். நீங்கள் எல்லோரும் அதை கேளுங்க. அந்த இனி உள்ள காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் காரியமாக இருக்கும். இனி போடுறதெல்லாம் எல்லாம் கேட்கணும். நீங்கள் ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லோரும் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு வரணும். வெளிப்படுத்தல் 21:7 ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நம்ம இங்கே சம்பாதிச்சு ஏழைகளுக்கு கொடுக்கறத நம்ம அங்கே போய் சுதந்திரிச்சுக்கிடலாம். அப்போ நம்ம ஆத்மா நல்லாகும், நம்ம ஜீவன் காக்கப்படும். இதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும், பரலோகத்தில் போய் நமக்கு கிடைக்கும். அப்போ ஜெயம் கொள்கிறோம்னா, ஜெயம் கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும், நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும், தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும். இப்படி நம்ம செய்கிறத கரெக்டாக செய்து வசனம் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம கீழ்ப்படியுமோ நம்ம என்ன செய்வோம், பரலோகத்துக்கு போவோம். நம்ம சம்பாதிச்ச நம்ம கொடுத்ததெல்லாம் அங்கே நமக்கு என்னவா சேரும், பொக்கிஷமாக வந்து சேரும். அப்போது ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஒரு சாட்சி சொல்லுவேன். நான் பொதுவாக ரொம்ப ஆஸ்பத்திரி போக மாட்டேன். எதுனாலும் ஜெபம் பண்ணி அப்படியே ஆண்டவர் சுதந்திர தான். 3/10/2017 நடு ராத்திரி கரெக்டாக 12 மணிக்கு ஒரு பெயின் வந்துச்சு. அப்போ பெயின் தொடங்கினோடனே எனக்கு அட்டாக்குன்னு மனசிலாச்சு. இப்போ நான் சவுதியில் கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தேன், அதனால் தெரியும், எல்லாமே எனக்கு பேஷண்ட்டுகளை பற்றி தெரியும். அப்போது எனக்கு அட்டாக்குன்னு மனசிலாச்சு. நான் உடனே கையை வச்சு, ஆண்டவரே எனக்கு வந்திருக்க அட்டாக்குன்னு எனக்கு மனசில் ஆகுது, ஆனால் நீங்கள் என்ன இப்போ எடுத்துகிறேன், ஹெவி பெயின், தாங்க முடியாத வலி. அப்போது நீங்கள் என்ன எடுத்துடக்கூடாது ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இந்த காரியம் எல்லாம் நான் தான் பார்க்கணும். அப்போ ஒரு சத்தம் கேட்கு, இல்லை நீ வந்துடு, நான் உன்னை எடுக்க போகிறேன், நீ வந்துடு, அந்த காரியம்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். இந்த சத்தம் எனக்கு அதில் கேட்டுகிட்டே இருக்குது. பிறகு எனக்கு ஹார்ட்டை 2 கை பிச்சு இப்படி எனக்கு முன்னால் இப்படி வச்சுருக்கு. எனக்கு ஹார்ட்டு 2 கையில் இருக்குது, எனக்கு அது தெரியுது, ரத்தத்தோடு இருக்குது, எனக்கு தெரியுது. உள்ளுக்குள்ளே ஹார்ட்டு இங்கே அடிக்குது, விழாவில் அடிக்குது, பேக்கில் அடிக்குது, அது எனக்கு தெரியுது. அப்போது ஆண்டவரே எனக்கு ஆயுசு தாங்கன்னு ஜோமனி தண்ணி குடிப்பேன், பாத்ரூம் போவேன். என் மகன் இடையிலேருந்து இப்படி வர்றோம்னா இங்கேருந்து இப்படி வரணும் பாத்ரூமுக்கு, அவன் இதில் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கான். என் மகன் என்ன காணக்கூடாது ஆண்டவரே, ஒரு நேரம் எந்திரிச்சாலே ஆமான்னு கேட்பான். அப்போது அவன் யானு கேட்டுறக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் அவனுக்கு கண்ணை மறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே ஜெபம் பண்ணிட்டு 4-5 நேரம் பாத்ரூம் போயிருக்கேன். அவன் என்னென்னு கேட்கலப்பா. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே எனக்கு ஆயுசை தாங்க, நான் உங்களுக்கு பிரியமாக ஜீவிப்பேன், அப்படி பல காரியமும் நான் சொல்லுவேன். நான் இவ்வளோ நாளும் என்னால் ரொம்ப செய்ய முடியலப்பா, பிள்ளைகளுக்கு இந்த காரியம், தம்பி தங்கச்சிக்கு இந்த காரியம் நான் தான் சரி பண்ணணும்னு சொல்லுவேன். இல்லை நீ வான்னு அந்த சத்தம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்து. அதுக்கப்புறம் சொல்லேன், ஆண்டவரே எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தீங்க, அவர் தேவனுக்கு பிரியம் இல்லாத செய்தார்னா அப்படி செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்போ சரி அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்டு இந்த 2 கையும் ஹார்ட்டை உள்ளுக்க தள்ளி இப்படி நம்ம அந்த மண்ணில் புட்டை வச்சு விளையாடுவோம்ல சின்ன பிள்ளைல, அது மாதிரி இந்த 2 கையும் இதை பூசிட்டு இப்படி பறந்து வச்சு நான் பார்த்தேன் அந்த கையை. அப்போ ஆண்டவர் ஆயுசை தந்துட்டார்னு அப்படி. அது பிறகு அந்த வலி என்ன விட்டு மாறல, 6 மாதம் அந்த வலி இருந்துச்சு. அதுக்கு பிறகு 9/10/17 2வது அட்டாக்கு. அப்போது அந்த உள்ள பெயின் இல்லை, கொஞ்சம் வலி குறைவா. 2வது அட்டாக் அன்றைக்கும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஜீவனை தந்தாச்சு, அதனால் இது சும்மா தான் வந்திருக்கு, நான் இதை அட்டாக்குன்னு நினைக்கல ஆண்டவரே, எனக்கு சோர்ந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கும் இப்படி தான் எழும்புறதும் தண்ணி குடிக்கிறதும் பாத்ரூம் போகிறதும் அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஒரு 1.5 மணிக்கு 2வது பெயின். பிறகு 3வது 15/10/17 அப்படி 12 நாளைக்குள்ளே எனக்கு 3 அட்டாக் வந்துச்சு. அப்போ 3வது தடவை நான் ஜெபம் பண்ணி, நீங்கள் எனக்கு ஜீவனை தந்தாச்சு ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி, எனக்கு அன்றைக்கு பெரிய சங்கடமாக ஒன்றும் இல்லை, அன்றைக்கும் வலி தான், நல்ல வலி தான். ஆனால் முதல் நாள் உள்ள வலி மற்ற 2 நாளும் இல்லை, ஆனாலும் வலி தான் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன். பிறகு 21/10/17 நாங்கள் நைட்டு கூட்டத்துக்கு போகிறோம். சாயங்காலம் கூட்டத்துக்கு போகும்போது அப்போது பாஸ்டருக்கு மகனாக்கு அன்றைக்கி பிரசங்கம். அப்போ அவன் நாங்கள் கேட்டில் நாங்கள் கொஞ்சம் பிந்தி தான் போவோம், எனக்கு இந்த ஆடுகிறது இதெல்லாம் பிடிக்காது, அதனால் அந்த பிரசங்கம் தொடங்கும் போது தான் போவோம். அப்போ அப்படி போகும்போது இந்த நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் அப்படின்னு நான் படி ஏறவும் 3 படி ஏறும்போது இந்த வசனத்தை அவன் சொல்லி முடிக்கான். அப்போ அது சங்கீதம் 118:17 இருக்குது.
இருக்குது. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அப்போ ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆயுசை தந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். அடுத்தது 3/11/2017 நாங்கள் இதே போல் படி ஏறும்போது மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொன்னேன். அப்போ ஆண்டவரே நீங்கள் என்ன தூக்கி விட்டீங்க, நீங்கள் எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் தந்துட்டீங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணேன். அப்போ இவ்வளவு நடந்துட்டு எனக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது, என் மகனுக்கு தெரியாது. 3வது அட்டாக் வந்த பிறகு தான் மறுநாள் என் மத்தியானம் கூப்பிடுவா. அவள் வெளிநாட்டில் இருக்கனால அந்த டைம் அவளுக்கு மார்னிங், நமக்கு ஆஃப்டர்நூன். அப்போ அவள் கூப்பிட நேரம் அவட்ட சொன்னேன், மக்களே இப்படி இந்த நெஞ்சு வலிச்சு அட்டாக்கு தான் எனக்கு நல்லா தெரியும், 3 தடவை வந்துச்சு பார்த்துக்க அப்படின்னு 3 நாள் அப்படின்னு அவட்ட சொன்னேன். ஏமா என்கிட்ட சொல்லலை, எங்களுக்கு யார் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. அப்போ அவனை எங்கேன்னு கேட்டால் இவன் பின்னால், என் மகன் பின்னால் இருந்தான், அதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொன்னேன். அவன் என் பின்னால் வந்துன்னு அழுதுகிட்டு இருக்கான். அதெல்லாம் உடனே அவன்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னா கொடுத்தோடனே யாமில் அம்மையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் என்ன தெரியாட்டி இப்போ உன்கிட்ட சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியும், அவையே சொல்லவே இல்லை, 10-15 நாளைக்கு மேலே ஆகிருக்கு, என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னான். அது பிறகு நிம்ஸுக்கு கூப்பிட்டு போனான். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அவர் உடனே புக் பண்ணி, அவனை ஃப்ரெண்டுக்கு அப்பா புக் பண்ணி, நான் ஆஸ்பத்திரி போக மாட்டேன். அப்போ அன்றைக்கி அவன் பிள்ளைகளுக்கு சமாதானத்துக்கு வேண்டி போனேன். அப்போ அந்த எக்கோவை பார்த்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த அட்டாக் வந்துச்சோன்னு கேட்டாங்க. வலி இருந்து அப்படின்னு சொன்னேன். ஹெவி அட்டாக் வந்திருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ வந்தது ஹெவியாக வந்திருக்கு, ஆனாலும் ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்தார். அதுக்கு பிறகு எனக்கு சுகர் லோ, சால்ட்டு லோ, நான் இவ்வளோ வண்ணமாக இருக்கேன், கொலஸ்ட்ரால் கிடையாது, கொலஸ்ட்ரால் லோ, எல்லாமே எனக்கு லோ. அது பிபியும் லோ. எனக்கு பல்ஸு ஒழுங்காக கிடையாது, பல்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு அடிக்கும். அப்போ பல்ஸே யாராவது பார்த்தாங்கன்னாலும் எப்படி நீ உயிரோடு இருக்கான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி. ஆனால் இது வர ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்திருக்காரு. அதனாலெல்லாம் எந்த பாதிப்போ எதுவோ ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்டவரேன்னு அவரை தேடி நம்ம மனசில் அவரை எப்படி மனசிலாக்கணுமோ அந்த விதமாக மனசிலாக்கும்போது நமக்கு என்ன வேணுமோ அவர் தருவார். ஜீவனா, சுகமா, நமக்கு ஆஸ்தியா, நமக்கு செல்வமா, என்ன வேணும்னாலும் அவர் தருவார். அவர்கிட்ட இந்த உலகம் எல்லாமே அவருக்குள்ளது தான். இந்த காண்கிற எல்லாம் சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லாமே அவருக்குள்ளது தான். அவர் நமக்கு எல்லாம் தருவார். அதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். நம்ம என்ன செய்யணும், அவரை நம்ம மனசிலாக்கணும். அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கார், பரிசுத்தத்தை விரும்புகிற தெய்வம். அப்போ இதை நம்ம நல்ல பைபிள் வாசித்து பரிசுத்தமாக ஜீவிச்சு ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும்போது அவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வார். இங்கே காண்கிற யாரும் உங்கள் ஜீவனை நீங்கள் நஷ்டப்படுத்திடக்கூடாது. எல்லோரும் நித்திய ஜீவனுக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா பைபிள் தான் வாசிக்கணும். இப்போ நான் ஏதோ ஒரு அரை மணிக்கூர் கொஞ்சம் சொல்லித்தரேன், அவ்வளோதான். இதில் வேணால் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் பைபிள் வாசிக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும், வழி நடத்தும். உங்களை விழுந்து போக விடாது, உங்களை தாங்கும், உங்களை கையை பிடிச்சி நடத்தும். அவருக்கு கை பெரிய கை. அவருக்கு எனக்கு அன்றைக்கி நான் அந்த கை 2 கையும் நான் நல்லா பார்த்தேன். எனக்கு இன்னும் நினைவு இருக்குது அந்த கை பறந்து போனதெல்லாம். அப்போ தேவனுக்கு கை ஏதோ சின்னதாக எனக்கு இருதயத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு சின்னதாக இங்கே பிடிச்சி திருப்பி அந்த இருதயத்தை உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் எவ்வளோ அதிசயம் செய்யார் பார்த்தீங்களா. இப்போ பிறகு நான் சபையில் ஒரு நாள் சாட்சி சொல்லும்போது யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு எங்கள் தங்கச்சி, தம்பி, ஒய்ஃபு எல்லோரும் வந்திருந்தாங்க ஆராதனைக்கு, எல்லாம் அழுதுட்டு கூட்டத்தில். அப்போ ஆண்டவர் நமக்கு நம்ம சாட்சினால் அநேகர் மீட்கப்படுறதும் ஆண்டவர் மேலே அநேகர் விசுவாசம் வைக்கிறதுக்கும் அது ஏதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல பைபிள் வாசிங்க, ஜீவிதத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்தம் அதுதான் தேவனுக்கு பிரியம். பரிசுத்தமாக இருந்து தேவராஜ்யத்துக்கு எல்லாரும் ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம்.